என்னோட பசங்களை நீங்க பாத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கடைசியா சொன்ன ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அப்ப இருந்தே அவரோட கையால நிறைய பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. அதாவது சினிமா துறையில, அதாவது படப்பிடிப்பு தளங்கள்ல வேலை செய்யற எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு தான் கொடுக்கணும், நடிகர்களுக்கு தனியா சாப்பாடு, மற்றவங்களுக்கு தனியா சாப்பாடெல்லாம் இல்ல, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாரு. விஜயகாந்த் அவர்கள் சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி பேசும்போது கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதுல என்னையா காசை வச்சுட்டு நீ என்னையா பண்ண போற, ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது, என்ன நீங்க பாத்துக்க மாட்டீங்களா, எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்களா, என் மனைவிக்கு இங்க ஒரு இடம் கொடுக்க மாட்டீங்களா, என்னோட மகன்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அவங்கள நீங்க பாத்துக்க மாட்டீங்களா, நாங்க 4 பேரும் உங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்காக ஒரு நேரம் சாப்பாடு போட மாட்டீங்களா, எத்தனை பேர் வீடு எனக்காக இருக்கு, அவங்க எல்லாரும் ஒரு நேரம் சாப்பாடு எங்க 4 பேருக்கு போட மாட்டாங்களா, நாங்க வந்துட்டு உங்களை நம்பிதான் இருக்கோம், என்ன அப்படி நீங்க கை வச்சுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் பேசின ஒரு சில நிகழ்ச்சியான விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. எல்லாரையுமே ஒரே மாதிரிதான் பாப்பாரு விஜயகாந்த் அவர்கள், யாரையுமே பிரிச்சு பார்க்க மாட்டாரு. அவர்கிட்ட உதவின்னு போய் நின்னா போதும், அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து அவர்னால என்ன முடியுதோ அந்த உதவியை அப்படியே செய்வாரு. அவ்வளவு நல்ல மனிதர். அவருடைய உடல்நிலை தான் கொஞ்சம் அவர் கவனிக்காம விட்டுட்டாரு. அப்ப இருந்தே உடல்நிலையை நல்லா கவனிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இன்னுமே அவருடைய உடல்நிலை ஆரோக்கியமா நல்லா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்த விஜயகாந்த் அவர்கள் தன்னை தானே பாத்துக்காம விட்டுட்டாரு. தனக்குன்னு எதுவுமே அவர் சேர்த்து வச்சுக்கவே இல்ல, எல்லாமே அவரை தேடி வந்த எல்லாருக்காகவுமே கொடுத்திருக்காரு. இப்ப கூட போண்டாமணி அவர்கள் இறந்த சமயத்துல ரொம்ப வேதனைப்பட்டு அவர்னால முடிஞ்ச உதவிகளை எல்லாம் கூட செய்தாரு. இதெல்லாம் ரொம்பவே நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இப்ப இழந்துட்டோன்னு எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க.